வணக்கம். அ இன்னைக்கு தேவமலர் அப்படின்ற ஒரு குறு நாவல் பத்தி நானு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இந்த நாவல் பத்தி எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு இதுல பேட்டியில அறிமுகப்படுத்தினாரு. மிக சிறந்த ஒரு குறு நாவல். இதை எழுதினவங்க வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அ, பெண் எழுத்தாளர். அவங்க பேரு செல்மா லாகர் லேவ். அவங்க ஒருத்தவங்க தான் பெண் எழுத்தாளர் ஸ்வீடன் நாட்டு. அதுலயும் இது அஹ், இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற நாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மிக அற்புதமான நாவல், எல்லாரும் படிக்க வேண்டிய நாவல், இயற்கையை பத்தி நன்றாக விவரிக்கக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி எழுத்தாளர்கள் மூலமாக தான் நான் பல நூல்களையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சு அஹ், என்னுடைய இதை எக்ஸ்பீரியன்ஸை நான் வளர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேவ மலர், சரி அப்படி என்னதான் அவர் சொன்ன அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் எதுவுமே சிறந்த எழுத்தாளர்கள், நான் பின்பற்றக்கூடிய எந்த எழுத்தாளர்களும் என்ன இது வரைக்கும் ஏமாற்றியதில்லை, இதுவும் ஏமாற்றலை. இந்த தேவ மலர்ன்றது ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு கதை, ஒரு ஒரு சம்பவம். நீ இது எந்த நாடுன்றதை அந்த எழுத்தாளர் வந்து மென்ஷன் பண்ணல. மேபி ஸ்வீடன் நாடாவே நம்ம எடுத்துக்கலாம். அந்த கீயங்கே அப்படின்னு ஒரு காடு. அந்த காட்டுல வந்து ஒரு திருடன் இருக்கான். திருடன் தன் குடும்பத்தோட இருக்கிறான். அவன் வந்து அது காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு வர முடியாது. ஏன்னா அந்த நகரத்துல அவன் இருந்தபோது நிறைய திருட்டு வேலைகள்லாம் செஞ்சு, அதனால நிறைய குற்றம் வந்து அவன் மேல பதியப்பட்டிருக்கு. அவன் வந்தானா, அந்த நகரத்துல வந்தானா அவனை வந்து கைது செய்யறதுக்கு எப்பவும் காவல்துறை கரெக்ட் தேடிட்டு இருக்காங்க, தயாரா இருக்கு. ஒருவேளை அவன் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒன்று ஆயுள் தண்டனையோ வாழ்நாள் முழுக்க சிறையிலேயோ அல்லது மரண தண்டனையோ கூட கொடுக்கப்படலாம். அதனால அவன் வந்து தன் குடும்பத்தோட காட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு அந்த கீயங்கை காட்டுல தான் அவன் வாழறான். அந்த கீயங்கை காட்டுல இருந்து அந்த காட்டு வழியா பயணிக்கிற பயணிகள் அவங்களெல்லாம் வந்து கொள்ளை அடிச்சு அவங்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே தன் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கான். அதனால காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அந்த காட்டு வழியா போறவங்களுடைய எண்ணிக்கை நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால ஏன்னா அவன் நாட்டுக்கும் வர முடியாது, காட்டுக்குள்ளேயும் நடமாட்டம், மக்களுடைய நடமாட்டம் குறையுதுன்னும் போது வேற்று பாதையை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவன் வந்து தன் குடும்பத்தோட கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். ஆனாலும் அவன் மனைவிக்கு வந்து எந்த நகரத்துக்கு வர்றதுக்கோ போறதுக்கோ எந்த விதமான தடங்களும் இல்லை. அவன் என்ன பண்றான், தன் மனைவியையும் குழந்தைகளையும் நகரத்திற்கு சென்று பிச்சை கேட்டுட்டு வர, சாப்பாடு பிச்சை கேட்டுட்டு வர அனுப்பி வைக்கிறான். அந்த மனைவியும் வந்து வரா காட்டுக்கு, நகரத்துக்கு வந்து பிச்சை எடுக்கிறா, குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறா சாப்பாட்டுக்கு. சில பேர், சில மக்கள் வந்து பரிதாபப்பட்டு போடுறாங்க, சில மக்கள் வந்து அந்த திருடன் மேல இருக்கிற பயத்துல வந்து சாப்பாடு அந்த ரொட்டி துண்டு அதெல்லாம் போடுறாங்க. அப்படியே அவங்க செஞ்சுன்னு இருக்கும்போது அங்க ஒரு மடாலயம் இருக்கு. மடாலயம், கிறிஸ்துவ மடாலயம். அங்க அந்த மடம் பேர் ஊவிட். அதுல வந்து அந்த பாதிரிமார்கள்லாம் வசிக்கிற அந்த மடம். அங்க பெண்களுக்கு அனுமதியே கிடையாது. பாதிரிமார்கள் தங்களுடைய இது விரதத்தை அனுஷ்டிக்கிற அந்த மடம் அது. பெண்களுக்கு அனுமதியே கிடையாது. அந்த மடத்தோடைய தலைவர் யாருன்னா ஹான்ஸ் என்பவர். அவர் அப்பட்ன்ற பதவி, அதுதான் தலைவர் பதவி. அதுல இருக்கிறவர் பேர் ஹான்ஸ். ஒரு வயசானவர், எப்படியும் ஒரு 65 70 வயசு இருக்கும். அந்த அவர் என்ன பண்றாரு, அந்த மடத்துக்குள்ள அவருக்கு வந்து தோட்டக்கலையில ரொம்ப ஆர்வம்.
அதனால நிறைய தோட்டம் வச்சு நிறைய மூலிகை செடிகள், பூச்செடிகள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வளராத செடிகளை கூட கொண்டு வந்து வச்சு அங்க வளர்த்து அழகு பார்க்குறாரு. ஒரு தோட்டத்தை அங்க அவர் வந்து பராமரிக்கிறாரு. அதை வந்து அஹ், ஒரு ஸ்பெஷலா கவனிக்கிறது யாருன்னா அவருடைய ஒரு சிஷ்யன். அந்த சிஷ்யன் தான் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறான். அன்னைக்கு அந்த பிச்சை எடுக்க வந்தாங்க இல்லையா, அந்த திருடனுடைய மனைவி, குழந்தைகள். அப்படி வரும்போது அந்த மடாலயத்துல அந்த வெளியில இருந்து தோட்டத்துக்கு போறதுக்கு ஒரு வாயில் இருக்கு. டோர், சின்ன டோர் மாரி. அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு, சாத்துறதுக்கு அந்த சிஷ்யன் மறந்துடுறான். அது வழியா வந்துட்டு போறதுக்கு ஏதோ ஒரு வேலைக்காக திறந்து வச்சும் அதை மறந்துடுறான். ஸோ அது வழியா என்ன பண்றாங்க, அந்த திருடனுடைய மனைவி வந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க. நுழைஞ்சினோடனே அந்த பூந்தோட்டம், அந்த மூலிகை தோட்டம், அதை பார்த்து அவங்க லயிச்சிடுறாங்க. அதை ரசிச்சு அப்படியே தோட்டத்துக்குள்ள போய் அவங்க குழந்தைங்களும் உள்ள வந்துடுறாங்க. ஆனா அது எதுவுமே அவங்க இப்ப அந்த தோட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்படியே ரசிக்கிறாங்க. அந்த பொண்ணு, அந்த பெண் வந்து திருடனுடைய மனைவி ரசிக்கிறாங்க. இதை பார்த்த சிஷ்யன் வந்து வந்து அவங்கள விரட்டி விட்டுடணும் அப்படின்னு பார்க்குறான். அவங்கள வந்து மிரட்டி பார்க்குறான். ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அவனை அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்புறம் உள்ள போய் ஆளை கூட்டின்னு வரான். அவங்ககிட்டயும் அவங்க வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்களாலையும் அந்த திருடனோட மனைவியை வெளியே அனுப்ப முடியல. அப்போ அந்த டைம்ல வந்து குரு ஹான்ஸ், அந்த தலைமை ஒரு மடாதிபதி அவர் வராரு. வரும்போது அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி நின்னான்னு போய் பார்க்கும்போது அவர் வந்து இவங்களுடைய ரசனையை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் போய் ரொம்ப ஜென்டலா மென்மையா போய், என்னம்மா, என்ன என்ன ரசிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு அந்த தோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கா, பூக்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இதெல்லாம் வந்து நான் பார்த்த தோட்டத்தை விட இதெல்லாம் ரொம்ப சாதாரண தோட்டம். அதுதான் சும்மா பார்த்துன்னு இருக்கேன். ஆனா நான் பார்த்த தோட்டத்தெல்லாம் விட இது ஒண்ணுமே கிடையாது, கால் தூசி கூட பராது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமா போயிடுது. ஏன்னா அவர் வந்து உலகத்துல இருக்கிற பூக்கள், மூலிகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க நட்டு வச்சிருக்கிறாரு, வளர்க்குறாரு. அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெருமிதம் வேற உண்டு. இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், சிறப்பான தோட்டம்னு. அதை வந்து உடைக்கிற மாதிரி அந்த பெண் பேசும்போது அவரு முகம் சுருங்கி போகுது. ஆனா அவரோட சிஷ்யனுக்கு வந்து கோபம் வந்துடுது. கோபம் வந்து அந்த பொண்ணுகிட்ட சண்டைக்கு போறான். அவர் தடுத்துட்டு, ஏம்மா இப்படி சொல்றிய, என்ன அப்படி என்னதான் நீ ஒரு அழகான தோட்டத்தை எங்க பார்த்தன்னா, இங்க கீயங்கே காட்டுல வந்து கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி நாள் ஆஹ், எங்க கீயங்கே காடு வந்து விழிச்சிரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான விதவிதமான மலர்கள், செடி கொடிகள் எல்லாமே பூத்து குலுங்கும். அப்ப அற்புதமான இசையெல்லாம் கேட்கும் அப்படின்னு, அற்புதம் ஒளி வெள்ளத்துல மிதக்கும் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. அதை வந்து அந்த சிஷ்யனால நம்ப முடியல. இதெல்லாம் ஒரு, ஏன்னா இப்படி ஒரு கட்டுக்கதை, அது ஒரு கதை வந்து அந்த நகரத்துல பல காலங்காலமா இருக்கு. அதாவது என்னன்னா, கிறிஸ்துவ கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் கீயங்கே காட்டுல அதிசயம் நடக்கும். இந்த மாதிரி காடே விழிச்சு பூக்கள்லாம் பூக்கும். ஏன்னா அன்னைக்கு அங்க அந்த அந்த நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் தினம்ன்றது இந்த டிசம்பர் மாதம். அந்த டிசம்பர் மாதம் நல்ல பனி காலம், ஃபுல்லா எல்லாம் தரையெல்லாம் பனி போத்தி இருக்கும். செடிகள்லாம் பூக்காது. ஏன்னா செடி கொடி மரங்கள் எல்லாத்துலேயும் பனி போத்தி இருக்கும். வீடு மேலெல்லாம் பனி ஊந்திருக்கும். அப்படி இருக்கும்போது பூக்களே பூக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி வந்து கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள், ஏன் காடே, ஏன் அந்த சில ஏரிகள் கூட, ஏரி தண்ணிலாம் கூட உறைஞ்சு போயிருக்க டைம்ல எப்படி ஒரு திடீர்னு வந்து ஒரு காடு, அதுக்கு கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இரவுல பூத்து குலுங்கும்ன்றது யாரும் நம்பல. அதுக்கு அது ஒரு கட்டுக்கதை, காலங்காலமா செவி வழி செய்தி அப்படின்னு ஒரு ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் நினைச்சு மக்கள் இருக்காங்க. இந்த சிஷ்யனும் அதுதான்
நினைக்கிறான். இதை தான் இந்த பொண்ணு சொல்லி ஏமாத்துறா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அது வந்து மடாதிபதி வந்து அதை அப்படி நினைக்கல. சரிம்மா, நீ சொல்றது அப்படி உண்மையா இருந்தா எனக்கு அதை காட்டுறியா அப்படின்னு உடனே, சரி காட்டுறோம் வாங்க, நீங்க வந்து கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் இரவு வாங்க, நீங்களும் அவங்க சிஷியன் மட்டும்தான் வரணும், எங்களெல்லாம் காட்டி கொடுத்துடக்கூடாது, அப்படிதான் இருந்தால் நான் காட்டுறேன் உடனே சரி அப்படின்னும் போது, கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி நாள் இவர் இவரும் அந்த சிஷியனும் மட்டும் தனியாக போகிறாங்க. சிஷியனுக்கு ஏற்கனவே பயம். ஏன்னா அங்கே உள்ள இருக்கிறது ஒரு பெரிய கொள்ளைக்காரன். ஒருவேளை மடாதிபதியை தனியாக வர சொல்லி அவரை மடக்கி பிடிச்சி ஏதாவது கொலை பண்ணிடுவானோ, இல்லை அவரை வந்து பணைய கைதியாக வச்சு ஏதாவது பெரிய கா காசு கறப்பானோ அப்படின்லாம் வந்து பயப்படுறான். கூட போகிற நமக்கு ஏதாவது ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துக்கினே தான் வரான். அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு அந்த திருடனுடைய பசங்களில் ஒருத்தன் வந்து இவங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டுன்னு போகிறான். கூட்டிகிட்டு போய் அன்னைக்கு எல்லாரும் அங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் இவர் கொண்டு வந்த ரொட்டி துண்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நைட் டைம், அந்த டைம் வரும்போது அது அந்த கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள், கிறிஸ்துமஸ் ஈவ் அந்த நைட், எங்கே பார்த்தாலும் பனி போத்து இருக்குது. பனி இன்னும் பனி வந்து மழை மாரி பெஞ்சிக்கினே இருக்குது. அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. கூட வந்த அந்த சிஷியனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அப்போ திடீர்னு அந்த திருடனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் எழுந்திருக்க சொல்கிறாங்க. இதோ காடு விழிக்க ஆரம்பிச்சிச்சு, காடு விழிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. திருடன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம், இவர்கிட்ட இந்த காடை விழிக்க வச்சு காட்டி என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போகுது என்னும் போது இவர் சொல்கிறாரு, இந்த பாதிரியார் ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த திருடனுடைய மனைவி மூலமாக ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த அதிசயத்தை காட்டுனா நான் வந்து அவருடைய புருஷனுக்கு, அதாவது திருடனுக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன், வாங்கியே கொடுப்பேன். ஏன்னா இவரோட இன்னொரு மேல் ஒரு பிஷப் இருக்கார், ஆர்ச் பிஷப் இருக்காரு. அவர் சொன்னா நிச்சயமா அவர் பொது மன்னிப்பு கொடுத்தாருன்னா இவனோட வரைக்கும் அந்த எல்லா குற்றங்களும் மன்னிச்சு இவரை சாதாரண மனிதனாக இவனை ஏத்துக்கலாம் சமுதாயத்துலன்றது அங்க சட்டம் போட்டிருக்கு. அதனால நான் ஆர்ச் பிஷப்கிட்ட நான் பேசுறேன், நீங்க இந்த அதிசயத்தை காட்டினீங்கன்னா நான் ஆர்ச் பிஷப் கிட்ட பேசி உங்க புருஷனுக்கு நான் மன்னிப்பு வாங்கி தரேன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பார். அதனால அந்த திருடன் வந்து இவர் எங்க செய்ய போறாரு, இவரை நம்பி நீ கூட்டின்னு வந்திருக்கிற, இவர் செய்ய மாட்டாருன்னும் போது, இல்லை நான் நிச்சயமா செய்வேன். அதுக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆர்ச் பிஷப் கிட்ட இந்த பாதிரியார் பேசியிருப்பார். இந்த மாதிரி திருடனுடைய மனைவி என்னை கூப்பிட்டுருக்கா, நான் போய் பார்க்க போறேன்னு. ஆர்ச் பிஷப்புக்கும் நம்பிக்கை இல்லை, ஏதோ பொய் சொல்லியிருக்கா, இவர் ஏமாந்து போக போறாரு அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க அவருக்கு நான் மன்னிப்பு வாங்கி தரணும் போது, சரி நீ அங்க போய் பார்த்துட்டு வந்தன்றதுக்கு என்ன ஆதாரம், ரோலா அங்கிருந்து ஏதாவது ஒரு சாட்சி கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து நீ சொன்னதை ஏத்துக்கிட்டு நான் வந்து இது பண்ணிடுறேன், நீ சொல்ற மாதிரியே திருடனுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஆர்ச் பிஷப் சொல்லுவார். அதனால இவர் என்ன சொல்றாரு, சரி நான் அங்கேருந்து வரும்போது ஒரு பூ அங்கே இப்போ மழை, ஏன்னா அந்த பனிக்காலத்தில் பூ பூக்காது, இந்த பூவை பறிச்சுன்னு வரேன், ஒரு பூ பறிச்சுன்னு வந்து உங்ககிட்ட காட்டுறேன், அப்போ நீங்கள் ஒரு நம்புவீங்களா, நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச் பிஷப் சொல்றாரு. ஸோ இதை வந்து திருடங்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் ஆர்ச் பிஷப் கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த பூவெல்லாம் ஏதாவது ஒரு பூவை கொண்டு போய் நான் அவர்கிட்ட காட்டினேன், அவர் மன்னிப்பு கொடுப்பாரு அப்படின்னு. திருடனுக்கு நம்பிக்கையே இல்லை. அதே சமயத்தில் அங்கே வந்து காடு வந்து விழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா பனியெல்லாம் அப்படியே மறைஞ்சு போகுது. ஒரு ஒளி வெள்ளம் வருது. ஒளி வெள்ளம் வந்த உடனே பனி கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. பூக்கள்லாம் மலர ஆரம்பிக்குது. கொடிகள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. மரங்கள்லாம் விழிக்க ஆரம்பிக்குது. அப்படியே இன்னொரு ஒளி வெள்ளம் வருது. அப்புறம் எங்கேயோ ஒரு தேவாலயத்தில் மணி ஒலிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்புறம் அங்கே எங்கள் மறைவிடத்தில் இருந்த சின்ன சின்ன
விலங்குகள்லாம் வெளியே வருது. நரிங்க, நரி குட்டியோட வெளியே வருது. அதுக்கப்புறம் வந்து எல்லா மான் குட்டி, மான், அது பறவைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல குதி குலுக்குதுங்க. இந்த ரேபிட்டு, முயல் குட்டிங்க எல்லாம் சந்தோஷத்துல குதிக்குதுங்க. இங்க பச்சை, அது வரைக்கும் பனி போர்த்தப்பட்டிருந்த அந்த இடம் வந்து பச்சை பசேல்னு பல வகையான பூக்கள், இது வரைக்கும் பார்க்காத, அந்த அந்த இடத்திலே தோன்றாத பூக்கள்லாம் பூத்து குலுங்குது. ஒளி வெள்ளம் ஒரு ஒரு அலையா, ஒரு ஒரு அலையா, வேவ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு வேவா, ஒரு ஒரு அலையா ஒளி வெள்ளம் வர 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 பல அதிசயங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்குது. நல்ல நறுமணம் இருக்குது. இன்பமான ஒலிகள்லாம் கேட்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்ச் பிஷப்புக்கு என்ன பண்றது, எதை பார்க்கறது, எதை பார்க்காம, ஏன்னா தொடர்ந்து அந்த ஒரு ஒரு ஒளி வெள்ளம் வர வர ஒரு ஒரு அதிசயம் நடந்துன்னே இருக்குது. அங்க வேற மிருகங்கள் கூட வந்து மிருகங்கள்லாம் இவங்க கூட வந்து விளையாடுது. அந்த திருடனுடைய குழந்தைகள் கூடலாம் விளையாடுது. இவ்வளோ நடக்குது. இவர் மேல ஏகப்பட்ட பறவைகள்லாம் வந்து உக்காந்துக்குது. மிருகங்கள்லாம் இவரை வந்து தொட்டு தடவிட்டு போகுது. ஆனா இவ்வளோ நடந்தும் இதை வந்து அவருடைய சிஷ்யன் வந்து நம்ப தயாரா இல்லை. அவன் ஏதோ இது ஒரு மாயாஜாலம், இந்த திருடன் ஏதோ மாயாஜாலம் பண்றான் இவரை ஏமாத்தன்னு அப்படின்னு அவன் இன்னும் இதெல்லாம் ஒரு சாத்தானுடைய வேலை அப்படின்னு அவனை இன்னும் பயத்துல தான் இருக்கிறான், நம்பல. அதனால அவன் கிட்ட எந்த பறவைகளையோ அவன் கிட்ட எந்த விலங்குகளோ கிட்ட போகல. ஆனா பாதிரியார் மேல ஏகப்பட்ட பறவைகள் உட்காந்து விளையாடுது, மிருகங்கள் விளையாடுது, எல்லாம் பண்ணுது. இவர் அந்த அவரால் அந்த ஒவ்வொரு நொடியும் வந்து அவருக்கு வந்து இன்பமா இருக்கு. அவரால் அதை எதையுமே மிஸ் பண்ண முடியல. அவர் அந்த பூ பறிச்சு கொண்டு போறான்னு சொன்ன இல்லைங்களா, அதை கூட மறந்துட்டு அவர் நிக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாம ஒரு ஒரு ஒளி வெள்ளம் வர 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 ஒரு ஒரு அதிசயம் அங்க நடந்துக்கினே இருக்கு. ஒரு கட்டத்துல ஒளி வெள்ளம் வந்த பிறகு அங்கிருந்து தேவ தூதர்கள்லாம் வராங்க. தேவ தூதர்கள் வந்து இசையமைச்சுக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு அப்படியே வந்துக்கினே இருக்காங்க. அதை பார்த்து அவர் மண்டியிட்டு அவங்கள வணங்குறாரு. அந்த தேவ தூதர்கள் கிட்ட வரும்போது இந்த சிஷ்யன் என்ன பண்றான், திடீர்னு கத்துறான். இதெல்லாம் வந்து மாயம், இதெல்லாம் சாத்தான் பண்ற வேலை, நான் இதை நம்ப மாட்டேன், சாத்தானே இந்த இடத்த விட்டு போயிடு, சாத்தானே இந்த இடத்த விட்டு போயிடுன்னு அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்த ஆரம்பிச்ச உடனே இவர் கிட்ட வந்த தேவ தூதர்கள், பாட்டு பாடிக்கினே வந்த தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, அந்த பாட்டை நிறுத்திடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நிக்க, எல்லாமே ஸ்தம்பிச்சு போகுது. அப்புறம் தேவ தூதர்கள் அப்படியே பின்னாடியே போயிடுறாங்க. அந்த ஒளி வெள்ளம் மறையுது. கொஞ்சம் கொஞ்சமா அங்க சூழ்நிலை மாறுது. இது வரைக்கும் நடந்த அந்த அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே மறையுது. செடி கொடிகள்லாம் மறையுது. திரும்பியும் பனி இருள் சூழுது. அங்க பனி கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. என்ன இப்படி பண்ணிட்டானேன்னும் போது கடைசியா என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அந்த கீழே விழுந்துடுறாரு. தரையில விழுந்து ஏதோ ஃபுல்லா பனி எல்லாம் பழைய நிலைமைக்கே வந்துருது. அந்த கடைசி கட்டத்துல கொஞ்சம் மறையிற அந்த ஸ்டேஜ்ல இவர் கீழே விழுந்து எதையோ ஒண்ணு, அந்த பனியோட இதுல ஏதோ ஒண்ணு தரையில பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. தரையில விழுந்துடுறாரு. அந்த மடாதிபதி ஹான்ஸ் அவர்கள். அந்த இருள் வந்த பிறகு இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதாவது அந்த திருடனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் பாக்குறாங்க மடாதிபதி கூட வரலன்னு. திரும்பி ஓடி வந்து பார்த்தா அவர் விழுந்து கிடக்குறாரு. பார்த்தா அவர் இறந்து கிடக்குறாரு. அவர் கையில ஏதோ ஒரு வேரையோ ஏதோ ஒரு வேரை பிடிச்சி இருக்காரு. ஒரு கிழங்கு மாதிரியான ஒரு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்காரு. அது அது அப்படியே அவர் அப்புறம் அவருடைய மடா மட ம- அவருடைய இறந்த உடலை கொண்டு வராங்க. அது அவர் கையில் இருந்த அந்த வேரை வந்து அந்த சிஷ்யன் என்ன பண்றான், அவர் நினைவா நட்டு வைக்கிறான். ஒரு வருஷம் அப்படியே ஓடுது. ஓடும்போது அது வரைக்கும் அவன் அந்த அவருடைய அவர் இல்லாததுனால அந்த தோட்டத்தை அவன் பெருசா பராமரிக்கல. இதை மட்டும் நட்டு வச்சுட்டு போயிடுறான். அதிகம் இந்த நட்டு வச்சதும் பராமரிக்கல. ஒரு வருஷம் அப்படியே ஓடிக்கினே இருக்கு.
ஓடின்னு இருக்கும்போது கரெக்டாக இன்னொரு அடுத்த கிறிஸ்மஸ் வருது. அந்த அந்த கிறிஸ்மஸுக்கு முந்தைய நாள் ஈவ் அந்த நைட்டு வரும்போது எங்கே பார்த்தாலும் அங்கே பனி, போர்வை. திடீர்னு இவன் இந்த பாதிரியார் சாகும்போது கையில் பிடிச்சிருந்தார் பார்த்தீங்களா வேறு, அதை அவன் நட்டு வச்சிருந்தான்ல, அது மட்டும் என்ன பண்ணுது, திடீர்னு மலருது, வளருது, மலருது, பூ பூக்குது. ரொம்ப அதிசயமா அந்த ஒரு பூ மட்டும்தான், அந்த பூ அந்த வட்டாரத்தில் எங்கேயுமே கிடைக்காத பூ, அது மட்டும் மலருது. அதை பார்த்த உடனே சிஷ்யனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காட்டுறான். ஏன்னா எல்லாமே மரங்கள்லாம் பட்டு போய் இருக்கும்போது அந்த அவர் கொண்டு வந்த அந்த வேர் மட்டும் திடீர்னு வளர்ந்து செடி பூ பூக்கும் போது அவனால நம்பாம இருக்க முடியல. அந்த பூவை பறிச்சுக்கிட்டு ஆர்ச் பிஷப்பு கிட்ட போறான். போயிட்டு, ஐயா இந்த மாதிரி உங்ககிட்ட அவர் சொன்னாரு, பாதிரியாரு, அஹ், குரு ஹான்ஸ் சொன்னாரு, இதோ அவரு அப்ப அவர் கொண்டு வந்த செடியிலிருந்து, வேர்ல இருந்து செடி வந்து செடியிலிருந்து பூ வந்திருக்கு. நீங்க அவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு அவரும் நம்புறாரு. அவர் சொன்ன வாக்குப்படி ஒரு லெட்டர் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறாரு. இந்த மாதிரி கேஎங்கே காட்டில் திருடனை மன்னிச்சிடணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாரு. இன்னொரு கடிதம் அவனுக்கு திருடனுக்கிட்ட கொடுக்க சொல்லி இவர்கிட்ட சிஷ்யங்கிட்ட கொடுக்குறாரு. சிஷ்யன் அதை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போறான். ஆனா காடு முன்ன மாதிரி விழிக்கல. முன்ன வந்து எப்படி விழிச்சு இருந்துச்சோ அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி, அந்த மாதிரி விடியல எப்பயும் போல சாதாரணமா இருக்குது. பனி மூடி இருக்குது. இவனை பார்த்த உடனே திருடனுக்கு கோவம். அவனை அடிக்க வரான். ஏன்டா ஒன்னால தான்டா இது மாதிரிலாம் ஆயிடுச்சு. நீ அப்படி கத்துனதுனால தான், நீ இப்படி பண்ணதுனால தான் வந்து எப்பயுமே கிறிஸ்மஸுக்கு முன்னாடி விடிச்சு அஹ், கொண்டாட்டமா இருக்கக்கூடிய அந்த காடு வந்து செத்து போச்சு. இப்ப சாதாரணமா எல்லா காடு மாதிரியும் எதுவும் இருக்குது. எல்லாம் ஒன்னால் தான்டா வந்ததுன்னு அவன் அடிக்க வரான். அவன் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆமா என்னால தான், நான் பண்ண தப்பு தான், இதுக்கு நான் பரிகாரம் தேடியே ஆகணும். அவர் வந்து ஆர்ச் பிஷப் ஒன்ன மன்னிச்சிட்டாரு. நீ இனிமேட்டு என்ன போய் எல்லாரும் மாரியும் சாதாரண மனிதர்களா மக்களோட மக்களா வாழலாம் அப்படின்னு ஒன்று அவன் வந்து அழுதுடுறான். அவன் குடும்பம் வந்து ஹான்ஸுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு நகரத்துக்கு போயிடுறாங்க. காட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா தான் செஞ்ச தப்புக்காக பரிகாரம் தேடணுன்றதுக்காக அந்த சிஷ்யன் என்ன பண்றான், அந்த காட்டுல குடியேறிடுறான். காட்டுல ஒரு குகையில அவன் குடியேறி தான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் வேணுன்றதுக்காக அங்கேயே தவம் பண்றான். ஆனா அதுக்கப்புறம் காடு என்னைக்குமே வந்து விழிக்கல. எந்த கிறிஸ்மஸ் ஈவ்லையும் காடு விழிக்கவே இல்லை. ஆனால் குரு ஹான்ஸ் அங்கிருந்து கொண்டு வந்த அந்த செடி மட்டும் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ஈவ்லையும் மீண்டும் முளைச்சி, ஒவ்வொருதும் முளைச்சி பூக்களை மலர செய்யுது. ஸோ இதுதான் அந்த தேவ மலர். இதை இதை படிக்கும்போது எனக்கு அது எப்படி, என்னுடைய உணர்ச்சிகள் எப்படின்னு சொல்ல முடியல. நீங்க அதாவது இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, மனிதத்தன்மை, நம்பிக்கை எல்லாமே அதுல இருக்கணும். ஒரு நம்பிக்கை இல்லாதவன், ஒரு மனிதத்தன்மை இல்லாதவனால ஒரு காடு தன்னுடைய உயிரோட்டத்தை இழந்துருச்சு. ஆனா ஒரு மனிதத்தன்மையுள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆன்மாவால அந்த காட்டுல இருக்கிற ஒரே ஒரு செடி மட்டும் தப்பிச்சு, அது தன்னுடைய உயிரோட்டத்தை ஒவ்வொரு வருஷமும் காட்டிக்கிட்டே இருக்கு, மழை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இது என்ன தெரிய வருது அப்படின்னா, நல்ல மனிதர்களால் இந்த உலகம் வாழும். என்னதான் கெட்ட மனிதர்கள் இந்த உலகத்தை நம்ம அழிச்சாலும், தன்னோட சுயநலத்தாலேயும் பொறாமையினாலையும் பயத்தாலையும் இந்த உலகத்தை அழிச்சாலும், நல்ல மனிதர்கள் கடவுளோட ஆசீர்வாதத்தினால இந்த உலகத்தை ஏதோ ஒரு மூலையில வாழ வச்சுன்னு தான் இருப்பாங்கன்றதுதான் இந்த கதையோடைய தாத்பரியம். மிக அற்புதமான கதை. முடிஞ்சா இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கலாம்.
இந்த கிறிஸ்மஸ் ஈவில் இந்த தேவ மலர் பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். நன்றி.